ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சித்தர் கோயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ஜீவ சமாதி அடைஞ்ச ஒரு சித்தரோட கோவில் தான் கணக்கம்பட்டி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. பழனி சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மூட்டை சாமிகள் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் இருக்குங்க. பழனியிலேருந்து சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கோவில். இது பார்த்திங்கன்னா ராகவேந்திரர் கோவில் மாதிரி ஜீவ பிருந்தாவனம். நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக இப்போ சமீபத்தில் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான இடம். நிறைய பேர் போகிறாங்க. பிரார்த்தனைகள் கோரிக்கைகள்லாம் வேண்டினபடியே நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் ரொம்ப ரொம்ப சமீப காலத்தில் வாழ்ந்து ஜீவ சமாதி அடைஞ்ச சித்தர் இவர் கணக்கம்பட்டி சித்தர் அப்படின்னு. இவரோட வாழ்வியல் முறைகள் அப்புறம் இவர் சொல்கிற கருத்துக்கள்லாம் ரொம்ப ரொம்ப பாமர மக்களுக்கும் படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு கூட புரிகிற வகையில் அவரோட பேச்சு, அவர் வாழ்ந்த விதம் எளிமையாக, அவர் சொல்ல வந்த கருத்துக்கள் எல்லாமே அவ்வளோ எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற வகையில் அவரோட பேச்சுக்கள் எல்லாமே இருக்குது. அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நித்திய அன்னதானம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட வாசகங்கள் அங்கே நம்ம பார்க்குற பக்கம்லாம் எல்லாரோட வாழ்க்கைக்கும் உதவுற மாதிரியான அவர் சொன்ன வாக்குகள் அதெல்லாம் அங்கங்கே வார்த்தைகளாக எல்லா இடங்கள்லையும் எல்லாரும் படிக்கிற மாதிரி அங்கங்கே அந்த வாசங்களை பொறிச்சு வச்சுருக்காங்க. எல்லாத்த விட இந்த கோவிலில் ஒரு நல்ல ஒரு அமைதியை உணர முடியுது. எல்லோரும் தங்குற மாதிரியும் எல்லாம் குளிக்கிற வசதியோடு இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அவரோட ஜீவ பிருந்தாவனத்தோட பின்பகுதி. இதுதான் அவரோட திருவுருவ படங்க. ரொம்ப ரொம்ப சாதாரண மனுஷன் மாதிரியே தான் அவரோட பேச்சுக்கள், நடை, உடை எல்லாமே இருந்தது. கணக்கம்பட்டியார், கணக்கம்பட்டி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. பழனி சுவாமிகள் அப்படின்னும் பேர். ரொம்ப ரொம்ப நேர்மையாக வாழறதுக்கு வேணுங்கிற எல்லா விஷயங்களும் அவர் சொன்னது எல்லாமே அந்த கோவிலை சுற்றி எல்லா இடங்கள்லையுமே வாசகங்களாக அங்கங்கே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஜீவ சமாதி நாங்கள் பார்த்ததுலையே. கணக்கம்பட்டி சித்தரை பற்றி பார்த்திங்கன்னா முதல் தரையாக நாங்கள் போய் தெரிஞ்சுக்கிட்டோம். சித்தர் சமாதியிலே இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப எளிமையாகவும் இருக்குது. பழனி மலைக்கு வரவங்க பழனி முருகர் தரிசனம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த ஜீவ சமாதி பார்த்துட்டு போங்க. நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோவில் பிடிக்கும். ஏன்னா இதோட அமைப்பு, அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.